ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் மலபார் ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இங்கே மட்டனை இந்த மாதிரி நான் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கொரியாண்டர் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் போட்டு இந்த மாதிரி ஒரு 1 hour கிட்ட மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 hourக்கு மேலே நீங்கள் மேரினேட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இது ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து இந்த மாதிரி கரம் மசாலா எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப மசியாமல் பார்த்துக்கோங்க அரிசி. இது ஒரு 3 பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சது, 3 தக்காளி, புதினா, கொத்தமல்லி, லெமன் எடுத்துருக்கு 1. இது கோகோனட் ஆயில், முந்திரி பருப்பு, திராட்சை. இது பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கு. இது கொஞ்சமாக நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சால்ட்டு தேவையான அளவு. இது கரம் மசாலா தூள், ஷாஹி ஜீரா, சோம்பு. இப்போ நம்ம ஒரு குக்கரில் தான் இன்றைக்கி மட்டனை வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம கோகோனட் ஆயிலை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சூடாகட்டும். ஹீட் ஆயிடுச்சு எண்ணெய். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஷாஹி ஜீரா, சோம்பு இது எல்லாத்தையும் தாளிச்சிடலாம். இப்போ இந்த சோம்பெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை, ஒரு பாதி வெங்காயத்தை நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்க்கும்போது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே இடித்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா தான் சேர்க்குறோம். அதனால் நீங்கள் காரமாக இருக்கிற பச்சை மிளகாவை வாங்கி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த தக்காளியெல்லாம் உடைஞ்சி வரட்டும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினாவை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமனை புழிஞ்சு எடுத்துடலாம். லெமன் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மட்டனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 1 hour கிட்ட இது ஊறி இருக்குது. இந்த மேரினேட் பண்ண மட்டனை இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த வெங்காய தக்காளி மசாலாவோட மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 5-6 விசில் கிட்ட விட்டு எடுத்துடலாம். இதுக்கு நான் தனியாக தண்ணியெலாம் எதுவும் ஊற்றலை. மட்டனில் வர தண்ணியிலே இந்த கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துடலாம் மட்டனை. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த நெய் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதும் இந்த முந்திரி பருப்பு, திராட்சை, வெங்காயத்தை எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தம் போடுறதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் வேக வச்சது ரெடியாக இருக்குது. அந்த மசாலாவை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு லேயராக இந்த பிரியாணிக்கு தம் போடுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிரேவி சேர்த்ததும் நெக்ஸ்ட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற ஜீரக சம்பா ரைஸை சேர்த்துடலாம். இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் சேர்த்ததும் நம்ம நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லியை மேலோட சேர்த்துடலாம். அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த முந்திரி பருப்பு, திராட்சை, இந்த ஃப்ரைடு ஆனியன், அது எல்லாத்தையும் ஒரு லேயராக போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூளை கொஞ்சம் இது மாதிரி தூவிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு லேயராக ஃபஸ்ட்டு கிரேவி, ரைஸு, அப்புறம் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பு, திராட்சை, வெங்காயத்தை சேர்த்து லாஸ்ட்டாக இந்த புதினா, கொத்தமல்லியும் தூவி நம்ம ஒரு லேயராக இப்போது போட ஆரம்பிச்சிடலாம். இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்துவிடும். ஓ, கதவுகளை திருடிவிடும். அதிசயத்தை காதல் செய்யும். இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது. இடையில் பொய் போட்டு போனது. வாசல் தள்ளாடுதே, திண்டாடுதே, கொண்டாடுதே. ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ்த்திருந்தே காத்திருந்தோ, காற்று வீச பார்த்திருந்தோ. ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. இப்போ இந்த மாதிரி நம்ம லேயர்ஸ் எல்லாம் போட்டதும்
குக்கரை ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி தம் போட்டுடலாம். ஒரு தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணி அதுக்கு மேலே இந்த குக்கரை வச்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்ம தம் போட்டால் பிரியாணி ரெடி ஆகிடும். ஜீரக சம்பா ரைஸில் பண்ண மலபார் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிந்து சிங்கிங் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல், பாய்.